இன்னைக்கு வாழ்க்கை முறையில மனிதர்கள் வாழ்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் கெட்டவனோ அவன் கண்ணுக்கு தெரியுதோ அவன் தான் நல்லவனா இருப்பான். எவன் தூரமா இருந்து நலம் விசாரிக்கணும் அவன் தான் நல்லவனா இருக்கும். எவன் ரொம்ப கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனோ அவன் தான் நமக்கு பெரிய ஆபத்து எத்தனை கொடுக்க போறான். யார் ரொம்ப அன்பு எடுத்து நம்ம மேல காட்டுற மாதிரி நடிக்கிறாங்களோ அது பொய்யான அன்பா இருக்கு. அது தூரத்துல இருந்து நமக்கு தெரியாமையே நம்ம கஷ்டங்களை அவன் பூர்த்தி செய்யறான், யார் நமக்கு தெரியாமையே அப்படி செய்யறான். அதுதான் உண்மையான உதவி, அதுதான் உண்மையான அன்பு. இப்படி அது மாதிரி உன் கஷ்ட நஷ்டங்களை எவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறானோ, அது கேட்டு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றானோ அவன் நல்ல நண்பனா இருப்பான். ஆனா சில நண்பர் இருப்பாங்க, கூடிய இருப்பாங்க, உனக்கு அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனே போய் உனக்கு வெளியே சொல்லி உனக்கு உன்னோட வீக்னஸ் என்னவோ அதை சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணி உன்னை அழிக்கிறதுக்கும் தயாரா இருக்கும். அப்போ இந்த துன்பங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே இந்த பூமியில நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, கெட்டதெல்லாம் நல்லதா தெரியுது, நல்லதெல்லாம் கெட்டதா தெரியுது. இது கலியுகம், அப்படிதான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நடத்தணும். அப்போ இந்த பூமியில கெட்டதெல்லாம் நல்லதா இருக்கு, நல்லதெல்லாம் கெட்டதா இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது பார்த்து உஷாரா வாழ்க்கைய நடத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கூட யார் அன்பு செலுத்தினாலும், யார் பாசம் செலுத்தினாலும், யாரு நன்மை செஞ்சாலும் அது ஒரு லிமிட். அந்த லிமிட்டை நீங்க வச்சுக்கணும், அதுக்கு மேல வச்சுக்கூடாது. ஒரு உதவி கூட என்ன பண்ணணும்னா ஒரு கணக்கு இருக்கு, அது வரைக்கும் தான் நீங்க வாங்கிக்கணும், அதுக்கு மேல நீங்க பெறக்கூடாது. அன்பு கூட ஒரு அளவுக்கு தான் நீங்க செலுத்தணும், நீங்க மறுபடியும் பெறணும். ரொம்ப அன்பை நீங்க உராய்ச்சிட்டீங்கன்னா அது ரணமாயிடும். அன்பு எப்பவுமே ஒரு படி தூரமா இருந்தா தான் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனாலும் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு கரெக்டா, அந்த லிமிட், அந்த தூரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணினா, யார் யார் எங்கெங்க இருக்கணும், எது எது எங்க இருக்கணுமோ அங்கங்க அது அப்படி இருந்தா இந்த மனித குலத்துக்கு, இந்த மனிதர்களுக்கு நல்லது. வணக்கம்.